தென்காசி மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் மீது மகளிர் அணி நிர்வாகிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தேர்தல் காலங்களில் வீடு வீடாக சென்று கட்சிக்காக உழைக்கும் பெண்களை தரக்குறைவாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெண்களின் உடை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சித்தது அவர்களின் சுயமரியாதையை புண்படுத்தியதாக கூறப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் கட்சித் தலைமை தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மாவட்டத்தில் ஒத்துழைப்பான நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்றும் மகளிர் அணி கோரிக்கை வைத்துள்ளது. தென்காசி மாவட்ட செயலாளர் ம். ஜெயபாலன் அவரை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. பெண்களை பத்தி இழிவா பேசுறதும், நிச்சயமா. பெண்களை அவதூறா பேசுறதாகவும் தொடர்ந்து தலைமைக்கு தபால் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரி சரி. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி சுரண்டை மேட்ரு, சுரண்டை திருப்பூருக்கு அம்மா ஒரு வீடியோ எல்லாம் வந்திருக்கும், ஆபாச வீடியோ. அப்படிங்களா? எனக்கு தெரியல அது. சரி. ஆமா, அதுக்கும் விசாரணை எல்லாம் பண்றதா சொன்னாங்க. ஆனா விசாரணை பண்ண மாதிரி தெரியல. இப்படி அவர் மேல அலிகேஷன் மகளிர் அணியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து. மகளிர் அணி முக்கியமான பொறுப்பாளர், அவ்வளவு பெருமை. கண்டிப்பா. அதோட கருத்து, அதோட விளக்கம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மகளிர் திமுக கழகத்துல பயணிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு சுயமரியாதை கழகம் அப்படிங்கறதுனால மட்டும்தான். சுயமரியாதைக்கு இங்க எல்லாருக்கும் விளக்கம் தெரியும். எல்லாருக்கும் ஒரு குடும்பத்துல அவங்களுக்கு 1000 பொறுப்பு இருக்கு, எல்லா விஷயங்களும் இருக்கு. இதை தாண்டி நாங்க ஒரு அரசியல் கட்சிகளை பிரவேசிக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான். தென் ஒரு நல்ல ஒரு மரியாதை வேணும். நம்ம அது மூலமா சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணணும். இதுதான் எல்லாரோட கான்செப்டும். நான் கழகத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது என்னுடைய ஒரே தேவை என்ன இருந்ததுன்னா, என்னுடைய தெருவுக்கு ரோடு, இந்த மாதிரி தனி தட்டுப்பாடு, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நிறைய நான் போராடி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது அதுக்கு அடுத்த கட்டம் என்னன்னா, கழகத்தை பொறுத்தவரையில எல்லாரும் கட்சினா நம்ம தலைமைச் செயலகத்துக்கு போவோம். தலைமையா தென்காசி மாவட்டம்னா அவங்க எங்க ஆபீஸ் வச்சிருக்காங்களோ அங்க போகதான் செய்வோம். அப்ப எங்களுக்கு என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி, அதாவது நான் இப்ப இந்த கருத்தை சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க பழைய மாவட்ட செயலாளரோட ஆட்கள் அப்படிங்கிறாங்க. பழைய மாவட்ட செயலாளரோட ஆட்களா இருந்தா நாங்க புது மாவட்ட செயலாளரோட எந்த ஒரு விஷயத்துக்கும் போகாம இருந்தது இல்ல. அவங்க கூப்பிட்ட எந்த விஷயத்துக்கும், திருத்தம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கூப்பிட்ட எந்த விஷயத்துக்கும் போகாம இருந்தது இல்ல. எங்களை விட்டுட்டு சென்னை போறாங்க மகளிர், எங்களை விட்டுட்டு டெல்லிக்கு அனுப்புறாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களை, எங்களை விட்டுட்டு கூட்டம் நடத்துறாங்க. பாவூர் சித்திரம், அதாவது தென்காசி மாவட்டத்துல எல்லா இடத்துக்கும் எங்களை கூப்பிடலன்னா கூட பாவூர் சித்திரம் நான் இருக்கிறேன்னா பாவூர் சித்திரத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு எனக்கு கூப்பிடணுமா வேண்டாமா சொல்லுங்க? கண்டிப்பா கூப்பிடணும். அப்புறம் இந்த கட்சியில இப்ப நாங்க எதுக்கு பயணிக்கிறோம்? இது போக ஒரு கூட்டம் நடத்துறோம், நாங்க உட்கார்ந்துருக்கோம், பேசுறோம், எங்களோட கருத்துக்களை எடுத்து வைக்கணும்னா எழுந்து போகும்போது தேவையில்லாத வார்த்தைகள், எங்களை பத்தின கமெண்ட், அது அந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கு. அம்மிக்கல் ஆட்டுகள் சம்திங் வந்துட்டு பாத்துக்கிட்டீங்களா? இது போக சொல்லலாமா என்ன தெரியல எனக்கு. சேலை கொடுக்குறாரு திடீர்னு. நான் எனக்கு கையில ஒரு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நான் ஜீன்ஸும் போட்டு ஒரு டாப்ஸும் போட்டு போயிருக்கேன். என்னன்னா சேலை கொடுக்குறாரு, எனக்கு அவர் சேலை கொடுக்குறது தெரியாது. திடீர்னு கொடுக்கும்போது இந்த அம்மாவுக்கு சுடிதாரும் ஜீன்ஸும் டிஷர்ட்டும் கொடுங்க அப்படிங்கிறாரு. உடைகளை விமர்சிக்கிறதுக்கு இவருக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது? தன்னுடைய உங்களுடைய சுயமரியாதை அவர் கெடுக்கிற மாதிரி பேசுறாரு. ரொம்ப ரொம்ப. அதுக்கப்புறம் என்னன்னா, எங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கறது இல்ல. அதாவது போன ஒரு எம்பி எலெக்ஷனோட பாத்தீங்கன்னா, நாங்க தனிப்பட்ட முறையில அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க கிட்டே நாங்க சொன்னோம், ஏன் மகளிருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா ஹெலன் டேவிட்சன் அவங்க மட்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் சில வாய்ப்புகளை வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் எப்படின்னா போய் நானெல்லாம் பாத்தீங்கன்னா பழைய ரெக்கார்ட்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா, நாங்க இந்த மைக் பிடிச்சி ரோடா போய் ஓட்டு கேட்டிருப்பேன் நானு. சரிங்களா? இங்க எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு போன முந்தைய எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு பாத்தீங்களா, மிஸ்டர் பழனி நாடார் அவர்களுக்கு வீடு வீடா கதவை தட்டி, எங்க ஏரியால கேளுங்க என்ன பத்தி, வீடு வீடா கதவை தட்டி உட்காந்து என்ன பண்ணுவீங்க, சாப்பிட்டீங்களா, சௌக்கியமா இருக்கீங்களா, ஓட்டு போடுங்கக்கா, நம்ம தெருவுக்கு ரோடு வரும், இதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டது மகளிர் நாங்க. எங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுத்திருக்காங்க? நேத்து அரசியலுக்குள்ள நேத்து புதுசா வந்த எல்லாருக்கும் பதவிகள் எல்லாம் கிடைக்குது, எல்லாம் பண்றாங்க. நேத்து வராங்க கார் வாங்க, அவர் எதுக்கு எங்களை கூப்பிட மாட்டீங்க? கார்ல இல்ல, நீங்க எப்படி வருவீங்க? அப்போ காரோடி வந்தாதான் கழகத்துல இடமா? அப்படி கழகத்துல சொல்லலையேங்க. கழகம் கலைஞர் அண்ணா பெரியார் மூலமா அண்ணா ஆரம்பிச்சது. கலைஞர் வழி எடுத்து செல்றாங்க. கலைஞர் தெளிவா அடிமட்ட தொண்டனை கூட அவர் ஊக்குவிப்பாரு.
ஊக்குவிப்பாரு. கலைஞரை பத்தி தெரியும் சரிங்களா. என்ன அப்படின்னா கலைஞரோட புகழை வந்து ஏதோ தென்காசி தெற்கு மாவட்டத்துல வெற்றிக்கு நாங்க போரிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் நாங்க கழக பற்றி இருக்க போய் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து பல மாற்றுக் கட்சியில இருந்து எங்களை கூப்பிட்டு நாங்க போகல. என்ன அப்படின்னா வந்து கலை எங்களுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்குங்கிற மட்டும்தான் எங்களோட கான்செப்ட் சரிங்களா. இவர் மேல தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. எந்தது சுயகௌரவம் தன்மானம் சுயமரியாதையை அவதூறா பேசும்போது எந்த வலிக்குது. கண்டிப்பா வந்து வீட்டுல விடுவாங்க. அப்படி எதுக்கு நீங்க போகணுங்கிற மாதிரி வருது பிரச்சனைகள். அன்டைம்ல கூட என்னென்ன ப்ரோக்ராம் நடந்தாலும் நாங்க போயிருக்கோம். எங்கெங்க கூப்பிட்டாலும் நாங்க போயிருக்கோம். என்னென்ன விஷயத்துக்கு நாங்க போகாம எல்லாம் இல்ல சரிங்களா. பழைய மாவட்ட செயலாளர் அப்படின்னா வந்து யாரு, அதாவது எங்களை பொறுத்தவரையில தலைமை யாரை அறிவிக்குதோ அவங்கதான் எங்களுக்கு மாவட்ட செயலர், அவங்களுக்கு கீழே தான் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த மாவட்ட செயலர் எங்களை எப்படி வழிநடத்தி கொண்டு போறாரு அது முக்கியம் இல்லையா. ஆமா கண்டிப்பா. ஆமா ரொம்ப வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து என்ன பதவியை விட்டு கூட தூக்குங்க சரிங்களா. எங்களுக்கு வந்து நியாயம் வேணும் அவ்வளவுதான். இதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணி கொடுங்க. உங்களோட பொறுப்பு என்ன, உங்களோட பதவி என்ன? மாவட்ட மகளிர் வலைதள பொறுப்பாளராக இருக்கேன் நான் தென்காசி தெற்கு மாவட்டத்துல. ரொம்ப நொந்து போய் தான் எந்த பதிவும் கூட ரொம்ப போடுறது. என்னோட பதிவு நல்ல ஓரளவுக்கு நல்ல ரீச் ஆனதுதான். வந்து எதுவுமே போடுறதுல கட்சி கூட்டத்தை நாங்க போக முடியும். மாவட்ட நிர்வாகத்துல மகளிர் அணி கூட்டம்லாம் நடத்துறாங்களே, அதுக்கெல்லாம் உங்களுக்கு அழைப்பு இருக்கா? இல்லையா. இப்பதான் ரீசெண்டா ஒரே ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. மத்தபடி எல்லாம் எங்களை எதுக்கும் கூப்பிடுறது கிடையாது. நாங்க வந்து வலைதளத்துல இருக்கோம். நான் ஒரு கூட்டத்துக்கு போய் அதுல ஒரு போட்டோ எடுத்து போட்டு பதிவேற்றம் பண்ணாதான் நாங்களாம் களப்பணியாளர்களுங்க. சும்மா வெறும் வாய்ப்பேச்சு வீரர்கள் கிடையாது, களப்பணியாளர்கள். எங்களை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாதாங்க நாங்க அதெல்லாம் போட முடியும். ஒரு அப்டேட் போட முடியும், அதை 4 பேருக்கு கொண்டு சேர்க்க முடியும். சம்பந்தம் இல்லாம போய் சொந்த கதை சோக கதையா உட்காந்து Facebookல எழுதிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க. அது முடியாது. ஆமா இதுதான் என்னோட ஆதங்கம். உங்க பேரை சொல்லுங்க. நீங்க சாலிமேரி மாவட்ட மகளிர் அணி வலைதள பொறுப்பாளர் தென்காசி தெற்கு மாவட்டம். வலைதளத்துல நீங்க இருக்கீங்க, ஆனா உங்களுக்கே தெரியாம எல்லா நியூஸ் வருதா? எந்த நியூஸ் வருது? இல்ல இப்ப எந்த நிகழ்ச்சியும் உங்களை கூப்பிடாம கூப்பிடல. ஆமா அது வந்து ஆமா போடும்போது நாங்க என்ன பண்ண முடியும். என்ன எந்த நிகழ்ச்சிக்குமே எங்களை கூப்பிடுறது இல்ல. இப்ப மாவட்ட பொறுப்பு எலெக்ஷனுக்கு அத்தனை பொறுப்பு கொடுத்துருக்காங்க எங்களுக்கே. நாங்களாம் என்ன எவ்வளவு வருஷமா இருக்கோம் நாங்க. எங்களுக்கெல்லாம் தகுதி இல்லையா? இவர் வந்து பழைய மாவட்ட செயலாளரோட ஆட்கள் சொல்றாரு. அப்ப பழைய மாவட்ட செயலாளர்களோட ஆட்கள்ங்கிறதுனால எங்களை புறக்கணிச்சாரா? இல்ல அதுக்கப்புறம் நாங்க இவருக்கு கூப்பிட்டு எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போகாம இருந்தோமா நாங்க? எங்களுக்கு எல்லாத்துக்குமே பதில் வேணும் ஐயா. சரிங்க. வேற எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ரொம்ப வருத்தத்தோட அந்த பதிவை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மகளிருக்கு வந்து என்ன பொசிஷன்ல நீங்க வச்சிருக்கீங்கிறத பாத்துக்கோங்க அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஐயா தளபதி அவர்களுக்கும் எங்களோட சின்னவர் உதயநிதி அவர்களுக்கும் அக்கா கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் தாழ்மையான வேண்டுகோள். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம்.